அவ சொல்ல மாட்டா. நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேம்மா. மா, நீங்க முதல்ல எந்திரிங்கம்மா. முடியாது புனிதா, முடியாது. இந்த விஷயத்துல யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அந்த வேல்ல விஷம் தடவி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எழுந்திருக்க மாட்டேன். இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சிரு புனிதா. மா, சொன்னா கேளுங்கம்மா, ப்ளீஸ் மா. உன்னை நம்பணும்னா இந்த சாமி முன்னாடி சூடு ஏத்தி சத்தியம் பண்ணு. புனிதாக்காக நான் சத்தியம் பண்றேங்க. பாத்தீங்களாமா உங்க ஆசை பொண்ணு புனிதாவ? இதுதான் இவ லட்சணம். இவ சொல்றது உண்மைனா சத்தியம் பண்ண வேண்டியதானமா? ஏய், முதல்ல உன் போனை கொடு. உனக்கு எவன் போன் பண்றான்னு நானும் பாக்குறேன். டேய், என்னடா இது? ஸ்பீக்கர்ல போடுறேன், எல்லாரும் முன்னாடி பேசு. பேசு பேசு பேசு. நீ பேசினா தான் அவன் பேசுவான். பேசு. ஹலோ, எப்படி இருக்க புனிதா? நீ கெட்டிக்காரிதான். அதான் நான் யாரு என்னன்னு ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன். யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் புனிதா. நான் தான் உன் மாமா மகாலிங்கம்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் என் அக்கா வாழ்ந்த வீட்ல யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு பூசாரி கிட்ட சொல்லிட்டு போயிருக்க போல. எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. பாவம், நீ சின்ன பொண்ணு, உனக்கு நடந்தது எதுவும் தெரியாது. அத தெரிஞ்சவங்க உன் அப்பனும் அந்த கொலகாரனோட பொண்டாட்டியா அங்க ஒருத்தி இருக்காளே மரகதம், அவளும் தான்.